Hello friends, welcome and welcome back to Modern Mommy's channel. இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு உண்டான செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போங்க. இன்னைக்கு நம்ம ஆர்பி பியூட்டி கேர் பத்தி தாங்க பார்க்க போறோம். இவங்க ஹோம் பேஸ் சர்வீசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இவங்களோட சர்வீஸ் பிடிச்சி அவங்களும் சர்வீஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சஜஸ்ட்டும் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க, சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வாட்டி ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமர்ஸ்க்காக நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இடையில சொல்லுவோம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க. அதுவும் இனி வந்து முகூர்த்த சீசனெல்லாம் வரப்போகுது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய காம்போஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி நான் என்னென்ன சர்வீஸ் எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங்கு, ஃபேஷியலு, கைக்கு காலுக்கு வந்து வேக்சிங் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஹேர் கலரிங், பர்கண்டி ஹேர் கலர் பண்ணியிருந்தேங்க. மெயினாக இந்த வாட்டி கைக்கு காலுக்கு வந்து நான் பாலிஷிங் கூட பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பெடிக்யூர் கூட எடுத்திருந்தேங்க. இந்த வாட்டி வந்து நான் கொஞ்சம் நிறைய சர்வீஸ் எடுத்திருந்தேன். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம ஃபேஷியல், த்ரெட்டிங் எல்லாம் ரெகுலராக பண்ணுறது தான். இந்த வாட்டி வந்து அடிஷ்னலாக நம்ம வந்துட்டு பாலிஷிங் எடுத்திருக்கோம். உண்மையாலுமே செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்தது, நல்ல க்ளோயிங்காக இருந்தது. மெயினாக வின்டர் சீசன்னால் பயங்கர ட்ரைனஸ் ஆகிருந்ததுங்க ஸ்கின் ஃபுல்லாமே. அதனால் வந்து நான் பாலிஷிங்கெல்லாம் எடுத்திருந்தேன். நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடச்சிருந்தது எனக்கு. ஒயிட் சாக்லேட் வேக்ஸ் பண்ணியிருந்தேங்க நான். உங்களுக்கு இப்போ வந்து தனித்தனியாக வேக்சிங் பண்ணணும் அப்படின்னா கைக்கு 499, காலுக்கு 499. அதே மாதிரி பாலிஷிங் எடுக்கும்போதும் சரி, கைக்கு வந்து 499, காலுக்கு 499 வருது. கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு 1999 வந்துடுது. ஆனால் இவங்க வந்து இப்போ ஆஃபரில் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் 1499 ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா கைக்கு காலுக்கு வேக்சிங்கு, அது போக வந்துட்டு பாலிஷிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. டோட்டல் பாடி பாலிஷிங் வேணும் அப்படின்னா கூட அவைலபிளாக இருக்குங்க. அது வந்து 2999 பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் ஃபேஷியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1500 ருபீஸ்க்கே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 499க்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியலு, ஹேர் கட்டிங், அதுக்கப்புறம் த்ரெட்டிங், இந்த மூணுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னென்ன ஹேர் கட் வரும்னா ஸ்ட்ரைட் கட், யூ கட், வி கட், இந்த 3 கட்ஸில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஹேர் கட்டெல்லாம் எடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா 499 பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு காலில் கையிலலாம் அந்தளவுக்கு முடி இருக்காதுங்க, குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேக்சிங்கும் பாலிஷிங்கும் பண்ணதுக்கப்புறம் பயங்கர க்ளோயிங்காக இருந்ததுங்க நமக்கு ஸ்கின்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக இந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது நல்ல ஸ்கின் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30+ இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கணும்னு ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது வந்து நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா 30 வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஸ்மைல் மார்க்ஸ் வரும், அதுக்கப்புறம் ரிங்கிள்ஸ் ஆரம்பிக்கும், ஸ்ட்ரெச் மார்க்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்களால் நம்ம வந்து டிப்ரெஸ்டாக இருப்போம். நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வேணும், நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும், நம்ம பார்க்க அழகாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்காக மாதத்தில் ஒரு நாள் ஒதுக்கலாங்க. கண்டிப்பாக அது வந்து மீ டைம் மாதிரி கூட இருக்கும். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து வெளியே பார்லர்ஸ்க்கெல்லாம் போய் சர்வீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன காஸ்ட் சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து பே பண்ணிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் பெரிய பார்லர்ஸ்க்கெல்லாம் போகும்போது நம்ம டிப்ஸ் கூட கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நம்மளோட விருப்பம்தான், பட் இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனால் இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீடு தேடி வந்து நமக்கு தேவையான எல்லா விதமான சர்வீசஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள ஒரு சிஸ்டராக கன்சிடர் பண்ணி ப்ளீஸ் பார்கெனிங் மட்டும் பண்ணாதீங்க. அது வந்து என்னுடைய ஹம்பலான ரிக்வெஸ்ட்டு. ஏன்னா ஒரு பொண்ணு தனியாக வந்து நமக்கு இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் நம்ம இடத்துலையே பண்ணி கொடுக்கும்போது நம்மளும் அவங்களுக்கு வந்து
பார்கெனிங் பண்ணாமல் அமௌண்ட் கொடுத்தா அவங்க ஹாப்பியாக ஃபீல் ஆவாங்க. அவங்களும் லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ பெண்கள் நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஆஃபர்ஸை பற்றி வரலாம். உங்களுக்கு வந்து ப்ரைடல் ஹெச்டி மேக்கப்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. உங்களுக்கு ஃப்ளவரு, ஜுவல்லரிஸ் எல்லாமே சேர்த்து ஃபேஷியல் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேக்ஸிங்கு, இதெல்லாம் ஒரு காம்போவாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 15,000ல் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ரைடல் மேக்கப்புக்கு எந்த ஊருக்கு வர்றதுனாலும் அவங்க வந்து ரெடியாக இருக்காங்கங்க. பட் ஹோம் பேஸ் சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் லொக்காலிட்டிக்குள்ளே தான் பண்ண முடியும். வெளியூரெல்லாம் வர்ற அளவுக்கு அவங்களால முடியாது. பிகாஸ் சிங்கிள் பர்சனுங்க. ஓகேங்களா? இந்த வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயின் ஃபேஷியலு, அதுக்கப்புறம் கோல்டு ஃபேஷியல், பேர்ல் ஃபேஷியலு, டைமண்ட் ஃபேஷியல், O3 ஃபேஷியல், இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஃபேஷியல்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 1500க்கே பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரைடல் புக்கிங்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேஷியலு, வேக்ஸிங் இது எல்லாமே வந்து டோட்டலாக ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அட்வான்ஸ் ஹேர் கட் நீங்கள் எது எடுத்தாலும் சரி ஜஸ்ட் 500 ருபீஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறத விட காம்போவாக எடுக்கும்போது நம்ம நிறைய மணியும் சேவ் பண்ணலாம். அதேமாதிரி சர்வீசஸும் நிறையா நம்ம பட்ஜெட்குள்ளேயே எடுத்த மாதிரியும் இருக்கும். இப்போ வெளியே ஆஃபீஸுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருந்தே ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், நாள் பூரா கிச்சனில் நின்றுட்டு வேலை பார்க்க வேண்டியிருக்கும். நமக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த டைமில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு பெடிக்யூர் எடுத்துக்கலாம், வேக்ஸிங் எடுத்துக்கலாம். அது வந்து நின்றுட்டே வேலை பார்க்குறவங்களுக்கு பயங்கரமான ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். எனக்கு பண்ணும்போதே நீங்கள் பார்க்குறீங்க என் ஃபேஸில் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ வருது. இப்போ எப்பயுமே நமக்கு ஃபங்க்ஷனாக இருக்குது, இல்லை நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், நம்ம கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கணுன்னா ஒரு 2 டேஸுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபேஷியல் என்ன எடுக்கணுமோ எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த க்ளோ வந்து சூப்பராக இருக்குங்க. ஃபேஷியல் இன்றைக்கி பண்ணுறோன்னா ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் தான் அந்த க்ளோ வந்து சூப்பராக நமக்கு தெரியும். இவங்க பண்ணுறது வந்து ஃபேஷியல் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கையிலேயே எந்த அளவுக்கு மசாஜ் கொடுத்து பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கணுமோ செம்மையாக பிடிச்சி ஃபேஷியல் பண்ணி விடுவாங்க. நம்மளுக்கு கம்பல்சரி பயங்கரமான ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. அப்படியே ஃபீல் குட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ், காம்போ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கங்க. நான் வந்து ஸ்க்ராலிங்கில் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கோ எல்லாம் மென்ஷன் பண்ணிடுறேன். இருந்தாலும் ஏதாவது 1-2 விட்டு போயிருந்தால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்கள் ஸ்கின் டைப் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்கள் ஸ்கேல்ப் எப்படி இருக்குது, ஹேர் ஸ்பா வேணுமா, ஆயில் மசாஜ் வேணுமா, இந்த மாதிரி ஹேர் கலரிங் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து சூப்பராக உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து எடுத்த ஃபேஷியல் பார்த்துட்டிங்கன்னா ஒயிட்னிங் ஃபேஷியல் எடுத்திருந்தாங்க. ராகா பிராண்டில் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. பீல் ஆஃப் மாஸ்கோட வந்ததுங்க இது. ஏன்னா வந்து வின்டர் சீசன்னால் பயங்கர ட்ரைனஸாக இருந்தது. கொஞ்சம் பீல் ஆஃப் போட்டால் ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சரும் கிடைக்கும், அதே டைமில் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஃபேஷியல் பண்ணியிருந்தாங்க. பீல் ஆஃப் மாஸ்க் போட்டோன்னா அப்படியே ஃபேஸ்ஃபுல்லாக ஒரு ஜில்னஸ் வந்துச்சு. நம்ம வந்து விக்ஸு, ஹால்ஸ், இந்த போலோலாம் சாப்பிட்ட உடனே நம்ம தொண்டையில் ஒரு ஜில்னஸ் மாதிரி தெரியும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்ததுங்க ஃபேஸு. உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்தது. த்ரெட்டிங்கும் பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக பண்ணி விட்டுருந்தாங்க. எல்லா சர்வீசஸும் எப்பயுமே அவங்க வந்து பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுக்குறாங்க. மெயினாக வந்துட்டு அவசரமாக பண்ணுறது இல்லைங்க. நம்ம வீடியோவில் காட்டும்போது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறோம். பட் எனக்கு ஒரு 4 to 5 hours சர்வீஸ் பண்ணாங்க. அவ்வளோ பொறுமையாக நிதானமாக ரிலாக்ஸிங்காக பண்ணிவிட்டாங்க. ப்ரெஷர் போதுமா, இந்த பாயிண்ட்ஸ் போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு பண்ணாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு இவங்கக்கிட்ட எப்பயுமே பிடிக்கும். அதேமாரி சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது வந்து கேட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மாமி சொன்னால் சரியாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. கண்டிப்பாக
இந்த பொண்ணு பண்ணுற சர்வீஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு டெடிகேட்டடாக பண்ணுறாங்க அப்படின்னுட்டு. ஆல்ரெடி நீங்கள் சர்வீசஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் கமெண்ட்ஸை படிச்சுட்டு அவங்கக்கிட்ட சர்வீஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபேஷியல் மசாஜ் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட 1 hour பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் எந்த அளவுக்கு நம்ம மசாஜ் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபேஸில் வந்து க்ளோயிங்னஸ் இருக்கும், மாய்ஸ்சர் அப்படியே தங்கும் அப்படின்னுட்டு. எனக்கு நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. நான் வந்து ரெகுலராக அப்படியே பயங்கரமாக ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுற ஆளெல்லாம் கிடையாதுங்க. ஏதோ இப்போ நம்ம வெளியே போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறனால ரெகுலராக வந்து நான் இந்த மாதிரி பியூட்டி சர்வீஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இல்லைன்னா எப்பயாச்சும் ஒன்ஸ் தான் நம்ம வந்து எடுப்போம். அதனால தான் நான் சொல்கிறேன், இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்மளும் வந்து காலத்துக்கு ஏற்ப நம்மளை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணிக்கணுங்க. மெயினாக எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு வந்து மசாஜ் பண்ணும்போது நம்மளோட பாடி ஹீட்டெல்லாம் அவங்களுக்கு போகும். பட் இருந்துமே அவங்க வந்து நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து உண்மையாலுமே பார்கெயின் மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். அது வந்து நான் ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அவங்க தூரத்துலேருந்து வர்றாங்க, நமக்கு செலவு பண்ணி நம்ம ஒரு பக்கம் போகிறதா இருந்தால் நம்ம செலவு பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் அவங்க நமக்கு செலவு பண்ணி வந்து பண்ணி விடுறாங்க. அது அவங்களோட தொழில் தான். பட் இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு பக்கம் போயிட்டு வேலை பார்த்துட்டு அவங்க நம்மக்கிட்ட பார்கெயின் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும்? அதனால் அது ஒன்று மட்டும் பண்ணாதீங்க. மற்றபடி எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து சர்வீஸ் எடுத்திங்கன்னா வேறு யாரையும் கூப்பிட மாட்டீங்க. அந்தளவுக்கு
ரொம்ப ஹார்டாக இல்லாமல் மைல்டான ஒரு ஸ்மெல்லுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி சாக்லேட் வேக்ஸ் பண்ணும்போதே நல்லா அதே பெடிக்யூரே எனக்கு இந்த வாட்டியும் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஜெல் பேசிஸில் பண்ணது வந்துட்டு செம்மையாக இருந்ததுங்க. ஸ்கின்னுக்கு அப்படியே வலுன்னு இருந்தது ஸ்கின்னு. நம்மளே நம்ம ஸ்கின்னை தொட்டு பார்க்கும்போது ஐயோ நம்ம ஸ்கின்னாக இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பேபி சாஃப்டாக இருந்துச்சுங்க.